ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இயேசப்பா நம்ம ஒருவருக்கும் கொடுக்கிறதான வார்த்தை யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நான் இந்த பூமிக்கு வந்தேன் என்று சொல்கிறார். அவர் ஒரு நாள் மனிதனாய் இந்த பூமியிலே வந்தாராம். அதுதான் நம்ம இந்த நாட்களிலும் கிறிஸ்மஸ் காலங்கள், கிறிஸ்மஸ் நாள் என்று நாம் கொண்டாடுகிறோம், கிறிஸ்து பிறப்பு நாள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நான் இந்த உலகத்தில் வந்தேன், பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருப்பது போல நானும் பிள்ளைகளைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இந்த உலகத்தில் நான் வந்தேன் என்று சொல்கிறார். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவர் எதற்கு வந்தாராம்? அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்கிறார். நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் நம் எல்லாவற்றிலும் பரிபூரணப்படவும் அவர் வந்தேன் என்று சொல்கிறார். இந்த இடத்துல கர்த்தர் ஒரு உவமையை சொல்கிறார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டு தொழுவத்தில் ஆடுகளை கட்டி போட்டிருக்கிற அந்த ஆட்டு தொழுவத்தில் வாசல் வழியாக யார் பிரவேசிப்பா? மேய்ப்பன் பிரவேசிப்பான். அதே வாசல் அல்லாத கேப்பில் சந்தில் வேறு வழியாக யார் பிரவேசிப்பாங்க? வேறு வழியாக போகிறவன் அந்த ஆடுகளை திருடதற்கு போவான். அவன் கொள்ளைக்காரனும் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். ஆட்டு தொழுவத்தில் வாசல் வழியாய் பிரவேசிக்காமல் வேறு வழியாய் பிரவேசிக்கிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். அவன் மேய்ப்பன் அல்ல, அவன் மேய்ப்பன் அல்லாதவன். அதே போல அந்த ஆடுகளும் அதுக்கு சொந்தமானதல்ல. அவன் ஒரு கூலியாள். அவன் வாசல் வழியாகவும் வருவதில்லை. அவன் எதுக்கு வருகிறானா? அதை அந்த திருடன் திருடவும் கொல்லவும், திருடுறதுக்கு வரான். அந்த ஆடுகளை திருடுறதுக்கு வரான், அதை அழிக்கிறதுக்கு வரான். ஆனால் வாசல் வழியாய் வருகிறவன் அவன் யார்? அவன்தான் மேய்ப்பன். அதை தான் நான் தான் மேய்ப்பன் என்று சொல்லி இந்த உவமையில் சொல்கிறார். நான் வாசல் வழியாய் வருகிறவன் மேய்ப்பன். மேய்ப்பனுக்கு அந்த ஆட்டுத்தொழுத்தை காக்கிற வேலையால் என்ன செய்கிறான்? கதவை திறக்கிறான். அதே போல் ஆடுகளும் அந்த மேய்ப்பனின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, அதை அறிந்திருக்கிறது, அதை செவி கொடுக்கிறது, அந்த மேய்ப்பனுக்கு பின் செல்கிறது. தொழுவத்திலிருந்து வெளியே விட்ட பின்பு அந்த தொழுவத்திலேருந்து அந்த ஆடுகளை வெளியே கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறம் அவைகளுக்கு முன் அந்த மேய்ப்பன் நடந்து போகிறான். அந்த ஆடுகளும் அவைகளுக்கு பின் நடந்து போகிறது. அந்த ஆடுகள் அந்நியனுடைய சத்தத்தை அறியாதது, ஆனால் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறது. அந்த மேய்ப்பன் அவைகளுக்கு பேர் சொல்லி அழைக்கிறான். அப்போ அந்த ஆடுகள் இதுதான் என் மேய்ப்பன் என்று சொல்லி மேய்ப்பனுடைய குரலை அது அறிகிறது. ஆகவே இப்போ இந்த நாளில் நாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாமும் கூட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நான் தான் நல்ல மேய்ப்பன் என்று சொல்கிறார். அவர் மேய்ப்பன். நாடுகளுக்காக ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகள் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்கிறார். நம்மளை இந்த இடத்துல ஒரு ஆடாய் அவர் மேய்ப்பனாய் இருந்து அந்த உவமையை சொல்கிறார். நல்ல மேய்ப்பன் யோவான் 10:11 நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் அவைகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறான். ஆமேன். நல்ல மேய்ப்பன் என்ன செய்கிறான்? ஜீவனை கொடுக்கிறான். அந்த ஆடுகள் தொழுவத்தில் இருக்கும்போதோ இல்லைன்னா மேய்ந்து கொண்டு இருக்கும்போதோ ஓநாய் வருதுன்னு பாருங்களேன். அப்போ ஓநாய் வந்தால் அந்த கூலியால் என்ன செய்வான்? அதை விட்டு ஓடி போவான். ஓநாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போவான். ஓநாய் ஆடுகளை என்ன செய்யும்? பீறி போடும், அவைகள் சிதறடிக்கப்படும். ஏனென்றால் கூலிக்காக வேலை செய்கிறவனாகியால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காகவே வந்தார். அவர் என்ன சொல்றார் பாருங்க, நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறேனா. அப்போ நானே ஆடுகளுக்கு வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆடுகள், அவர் நமக்கு மேய்ப்பனாய் இருக்கிறார். அந்த மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் வாசல் வழியாய் நானே ஆடுகளுக்கு வாசல் என்று சொல்கிறார். அந்த வாசல் வழியாய் நாம் பிரவேசிப்போம் என்றால், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆனால் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிற அந்த பிசாசிற்கு செவி கொடுப்போம் என்றால் அது என்ன செய்யும்? ஒரு பிரச்சனை வரும்போது, அந்த ஓநாய் ஆடுகளுக்குள்ளே ஓநாய் வரும்போது அந்த மேய்ப்பன் அல்லாதவன் என்ன செய்வான்? ஓடி போவான். ஆடுகளுக்காக கவலைப்பட மாட்டான். ஆனால் அதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஓநாய் போன்ற பிரச்சனைகள் வரும்போது நம்மை விட்டு அவர் என்ன செய்ய மாட்டார்? பின் செல்ல மாட்டார். நம்மை காத்து அவர் ரட்சிப்பார். ஆடுகளுக்காக அவர் தன் ஜீவனையும் கொடுப்பாராம். அந்த ஓநாய் வரும்போது, அந்த பிரச்சனைகள் வரும்போது அதிலிருந்து ஜெயிக்க நமக்கு பலனை கொடுப்பார். அப்போ இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, நாம் அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை நாம் அறிய வேண்டும், அதற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருக்கு மேய்ப்பன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு
இயேசு கிறிஸ்துவை அறிகிறது இல்லை, அவருக்கு செவி கொடுக்கறது இல்லை. அவர் தான் பேசுகிறாரா இல்லை அந்த கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறவன் பேசுகிறானாங்கிற ஒரு தெளிவு இல்லை. இன்றைக்கி தரிசனம் பார்க்குறாங்க, ஏதோ ஒரு வார்த்தை யாரோ சொல்கிறத கேட்குறாங்க, ஆனால் அதில் கர்த்தர் தான் என்னோட பேசுகிறாரா, அது என்னுடைய மேய்ப்பனுடைய சத்தமா? ஆடுகள் பாருங்கள், மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு கரெக்டாக செவி கொடுக்குறது. செவி கொடுத்து என்னுடைய மேய்ப்பன் தான் என்னை கூப்பிட்றாருன்னு சொல்லி கரெக்டாக போகுது. ஆனால் இன்றைக்கு அநேக விசுவாசிகள் ஒரு இடத்துல அடங்கி இருக்காமல் எங்கெங்கெல்லாமோ என்ன செய்கிறாங்க, அலக்களிக்கப்படுகிறார்கள். ஒரே தாயின் பாலை என்ன செய்யணும், நாம் பருகணும். ஆனால் அப்படி இல்லாதபடி துருபதேசங்கள், இப்போ நிறைய துருபதேசங்களுக்கு செவி கொடுக்குறாங்க. அது தன்னுடையது அல்லாதது, அந்த தன்னுடையது அல்லாத அந்த ஆடுகள் என்ன செய்கிறது, மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு மட்டும்தான் செவி கொடுக்கும். அந்நியனுடைய சத்தத்தை அது அறியவும் செய்யாது, செவி கொடுக்கவும் செய்யாது. இன்றைக்கு ஆனால் அநேகர் தரிசனம்னு பார்க்குறாங்க, சாத்தான் பேசுகிறதெல்லாம் கர்த்தர் தான் பேசினாருன்னு சொல்லி யார்ட்டையாவது எதையாவது சொல்லி அவங்க குடும்பத்துக்குள்ளே சண்டை இழுத்து விடுறாங்க. இன்னொன்று, நம்ம குடும்பத்தில் ஏன் பிரச்சனை, இவங்க தான் நமக்கு ஏதாவது பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற சிந்தனையிலே படுக்கிறது. அதே தரிசனமாக வரும். அப்போ சொல்கிறது, கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்திட்டாரு, இந்த ஆள் மூலமாக. அவங்க கூட பிறந்தவங்களாக இருப்பாங்க, தம்பியாக இருப்பாங்க, அண்ணனாக இருப்பாங்க, சகோதரனாக இருப்பாங்க, சகோதரியாக இருப்பாங்க. இவங்க மூலமாக தான் இந்த பிரச்சனை வந்தது, கர்த்தர் எனக்கு தரிசனம் கொடுத்துட்டாருன்னு சொல்லி அந்த அந்நிய சத்தத்துக்கு அவங்க செவி கொடுக்குறாங்க. கர்த்தருடைய சத்தத்தை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவர் நானே நல்ல மேய்ப்பன் சொல்கிறார், ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று சொல்கிறார். அதை நாம் என்ன செய்யணும், இன்றைக்கு நாம் நல்ல மேய்ப்பனாய் அந்த மேய்ப்பனுடைய கண்ட்ரோலுக்குள் நாம் வரும்போது அந்த சத்தத்தை நாம் என்ன செய்வோம், செவி கொடுப்போம். 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் நாம் வாசிப்போம் என்றால், 1 யோவான் 4வது அதிகாரம் 5வது வசனத்தில், அவர்கள் உலகத்திற்குரியவர்களாகையால் உலகத்திற்குரியவைகளை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். இந்த உலகத்திற்குரிய காரியங்களுக்கு யார் செவி கொடுக்குறாங்கன்னா, உலகத்திற்குரியவர்கள். உலகத்திற்குரியவர்கள் உலகத்தின் காரியத்தை போய் கேட்பாங்க, அதன்படி செய்வாங்க. அதே பாருங்க அடுத்த வசனத்தில், நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவர்கள் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்தியாவினதென்றும் வஞ்சகாவினதென்றும் அறிந்திருக்கிறோம். வஞ்சகாவிக்கு செவி கொடுக்கக்கூடாது. தேவனால் பிறந்தவன் தேவனுக்குரியவைகளுக்கு என்ன செய்கிறான், செவி கொடுக்கிறான். தேவனுக்கு உரியவைகள், தேவனால் உண்டாயிராதவன் செவி கொடுக்கிறதில்லை. தேவனால் எவங்க உண்டாயிருக்கிறாங்களோ அவங்க தேவனுக்கு செவி கொடுக்கிறாங்க. தேவனால் உண்டாயிராதவர்கள் தேவனுக்கு செவி கொடுப்பதில்லை. 1வது வசனத்தில் வாசிப்போம் என்றால், உலகத்திலே அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகள் என்று சோதித்தறியுங்கள். அந்த கள்ள தீர்க்கதரிசிகள், அதுதான் அந்த கள்ள உபதேசத்தை கொண்டு வருகிற அந்த மேய்ப்பன் அல்லாத அந்த அந்நியன், அந்த கூலியாள். அவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவுமே வருகிறான். அவனுக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா அந்த கள்ள தீர்க்கதரிசி, அந்த அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுவான், உங்களை அழிக்கவும் உங்களை பீறி போடவும் உங்களை சிதறடிக்கப்படவும் அவன் வருவான். நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க, அந்த அந்நிய உபதேசத்திற்கு செவி கொடுக்கும்போது நீங்கள் அலக்களிக்கப்பட்டு என்ன செய்வீங்க, பீறி போடப்படுவீர்கள். அதான் இதில் வாசிக்கிறோம், ஓநாய்களை ஆடுகள் பீரும் அவைகள் சிதறடிக்கப்படும். அவைகளை ஆடுகளுக்கு முன்ன ஓநாய் வருவதை பார்த்து அந்த மேய்ப்பன் என்ன செய்வான், மேய்ப்பன் அல்லாத கூலியால் இந்த கள்ளன் அந்த உபதேசத்தை கொண்டு வருகிறான் அந்தி கிறிஸ்து, அந்த கள்ள தீர்க்கதரிசி என்ன பண்ணுவான், ஓடி போவான். பிரச்சனை வரும்போது ஓடி போயிடுவான். நல்லா உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவான், நீங்கள் நல்லா இருப்பீங்க, தன் சமாதானம் இல்லாதிருந்தும் தன் ஜனத்திற்கு சமாதானம் என்று சொல்லி தன் ஜனத்தினுடைய காயத்தை மேற்பூச்சாய் பூசுகிறார்களாம் அந்த கள்ள தீர்க்கதரிசிகள். அவங்க அப்படியே உங்கள்கிட்ட சமாதானம் சொல்லுவாங்க. ஆனால் சமாதானம் இல்லாமல் பிரச்சனை வரும்போது, அங்கே பிரச்சனைன்னு வரும்போது, அந்த ஓனாய் வரும்போது அந்த கள்ள தீர்க்கதரிசி கூலியால் என்ன செய்வான், விட்டு ஓடி போவான். அப்போ நீங்கள் சிதறடிக்கப்படுவீங்க, பீருண்டு போவீங்க. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தர் நாம் ஜீவன் உண்டாயிருக்கவும் நாம் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்கிறார். நானே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனே கொடுப்பேன் என்று சொல்கிறார். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கிறிஸ்து பிறப்பு என்று சொல்லி நாம் கொண்டாடுகிறோம். அவர் வந்தேன் என்று சொல்கிறார். அதே போல அவைகளுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும்படி நான் என்ன செய்தேன், அவைகளுக்காக நான் இந்த உலகத்திலிருந்து ஜீவனையும் கொடுத்தேன். அவைகள் நித்திய ஜீவனை அடையும்படி நான் என்னையே கூட
கொடுத்தேன். ஆடுகளுக்காக அது நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் என்ன செய்தார்? தன் ஜீவனையும் கொடுத்தார் என்கிறார். அதே போல கர்த்தர் நமக்காக தன் ஜீவனையும் கொடுத்து நாம் நித்திய ஜீவனை அடையும்படி அவர் இந்த வசனத்தில் அவர் பிறப்புக்கு அவர் எப்படி மரிக்க போகிறாருங்கிறது இருக்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்முடைய கர்த்தர் நமக்காகவே பிறந்தவர், நமக்காகவே மரித்தவர். அவர் ஓனாய் வரும்போது நம்மை விட்டு ஓடி செல்கிற தேவன் அல்ல. ஆகவே தேவனால் உண்டாயிருக்கிறவன் அந்த மேய்ப்பனுடைய குரலை கேட்பான். இன்றைக்கும் அந்த ஆடு கூட தன் மேய்ப்பனுடைய சத்தத்தை கரெக்டாக அறிந்து கொள்கிறது. அப்போ இன்றைக்கு நாம தன் தேவனுடைய சத்தத்தை அறிந்து கொள்ளும் அந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் நீங்கள் அந்த அறிவு இல்லாதவர்களாக இருந்திருக்கலாம். இயேசுப்பா, நான் அந்நிய உபதேசத்திற்கோ கள்ள உபதேசத்திற்கோ இது நான் என்ன செய்யக்கூடாது, என்னை நான் விற்று போடவே கூடாது. அடுத்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று கேள்விப்பட்ட நீங்கள் அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. தேவாவியை எதனால் அறிவீர்கள்? மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. தேவனால் உண்டாயிருக்கிறவன் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறான். ஆகவே நாம் தேவனால் உண்டாயிருந்தா மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன செய்வோம்? அறிக்கை பண்ணுவோம். நாம் தேவனால் உண்டாயிருக்கிற ஜனங்களாக இருப்போம். ஆகவே இந்த நாளில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? இயேசுப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறேன் என்று நாங்கள் பார்க்கிறோம். தகப்பனே, அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறோம், அவைகள் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. நாங்கள் இந்த நாளில் நாங்கள் ஜீவன் அடையும்படிக்கும் நாங்கள் பரிபூர்ணப்படவும் வந்த மாம்சத்தில் வந்த எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அப்பா நாங்கள் உம்மால் பிறக்கப்பட்டவர்களாய் உம்மால் உண்டாக்கப்பட்டவர்களாய் உம்முடைய சத்தத்தை நாங்கள் சரியாய் அறிந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் அந்நிய துருபதேசங்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு கள்ள காரியங்களுக்கு அப்பா நாங்கள் செவி கொடுக்காதபடி சத்தியத்திற்கு செவி கொடுத்து சத்தியத்தினால் உண்டான எல்லா ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என் வழியாய் ஒருவர் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. நானே ஆடுகளுக்கு வாசல் என்று சொல்லியிருக்கிறீர். வாசலாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உம்மிலே நாங்கள் தரித்திருந்து அப்பா உம்முடைய வாசல் வழியாய் நாங்கள் பிரவேசித்து உள்ளும் புறமும் சென்று நாங்கள் மேய்ச்சலை கண்டடைய நீர் கிருபை செய்யுங்கப்பா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல இந்த நாளில் நீர் நல்ல மேய்ப்பனாய் நல்ல தண்ணீர் உள்ள பள்ளத்தாக்கில் அப்பா புல்வெளியில் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் மேய்த்து செல்கிற நல்ல மேய்ப்பனா எங்களுக்கு ஜீவனையும் கொடுக்க ஆபத்து வரும்போது எங்களுக்காக தம்முடைய ஜீவனையும் கொடுத்து இன்றும் உயிரோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறபடினால் உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சத்தத்தை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபையும் ஆவியையும் பரிசுத்த ஆவியும் இந்த நாளில் எங்களுக்கு தாங்கப்பா. நாங்கள் உம்மால் உண்டாக்கப்பட்டவர்களாய் உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அப்பா உம்மிலே நிலைத்திருக்க நீர் கிருபை செய்யுங்க. சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன்.